இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம். என்னடா பெரிய பக்கம் வந்து பழம் பழம் செவந்த பழம்னு பாட்டு பாடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. இந்த சூட்டில் வந்து இழந்த பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உண்மையிலே சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருக்குது. இப்போது ரொம்ப குறவுங்க கிடைக்கிறது. இது வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க நம்ம கிளைப்போர்ட் சுன்றாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், வரும் ஸ்டாக்கு ஃபினிஷ்டு. இந்த பழத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லணும், நானே சொல்லணுமா? எல்லாமே போய் கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த பழத்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது வந்து திராட்சை பழம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சைஸ் பாருங்கள், திராட்சை பழம் மாதிரி இருக்கா? ஆனால் திராட்சை பழம் இல்லைங்க. இதோட விதை பார்த்திங்கன்னா பெருசு, பட் அதோட ருசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் இழந்த பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இது என்னென்ன பெனிஃபிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தெரியலனா அம்மா மருமக்கு என்னமோ செவந்த பழம் இழந்த பழம்னு சொல்கிறாங்களே, இது என்ன பழம், இதோட பெனிஃபிட் என்னன்னு போய் உங்கள் பெரியவங்ககிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல பழம். காலி பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் தான் இருக்குது. முடிஞ்சுன்னா நான் எப்படி வீடியோ போடுறதுங்க, விற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் வாங்குங்கன்னு சொல்லி அதான் டக்குன்னு போட்டுட்டோம்ல. ஸோ யாருக்கு வேணுமோ நான் ஸ்க்ரீனில் வர்ற எண்களை வந்து உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் போய் அவங்கள்ட்ட தட்டி வாங்கிக்கோங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்ல பழம், ரொம்ப ரொம்ப உடலுக்கு உகந்த பழம். நம்மளோட எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு தினாகலாம். ஓகே, எப்படி குருமா பழம் சாப்பிட்டா நமக்கு வந்து ரொம்ப தினாகவும் இருக்குமோ, அதே மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான பழம். ஓகே, உங்களுக்கு இதை பற்றி தெரியணுன்னா தயவுசெய்து போய் கூகுள் பண்ணி பாருங்கள். அதோட விதை பார்த்தீங்களா எவ்வளோ பர்சன்ட் பர்பிள் கலரில் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.